Good afternoon, dear students. So, 12th accountancy. In last class, lesson 2, accounts of not for profit organization. In this lesson, first we have discussed about receipts and payments accounts. So, in last class, how to prepare receipts and payments accounts using bank balance, bank overdraft. So, at the end of the receipts and payments accounts, what we have calculated. So in this topic we have discussed in last classes. Okay, so today we are going to discuss about some basic terminology or basic items or basic transaction in not profit organization you have to learn. Okay, so what are the items such as subscription, interest on investment, sale of old sports material, so etc. So many informations related to non-profit organization is given in your book. So it is very important for preparing final accounts at the time of preparing final accounts. So final accounts நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் உனக்கு ப்ராப்ளமாக மென்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூ ஷுட் know the difference between revenue items and capital item. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ரெவன்யூ ஐட்டம்ஸ்னால் என்ன, கேபிட்டல் ஐட்டம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உனக்கு கண்டிப்பாக என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தென் அது போக இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எந்த இன்ஃபர்மேஷன் அப்பியர் ஆகும், தென் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்பியர் ஆகும் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ரெவன்யூ ஐட்டம்ஸ்னால் ரிப்பீட்டட் இன் நேச்சர், ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும். ஓகேவா? கேபிட்டல் நேச்சரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அது நான் ரெக்கரிங் நேச்சர், எப்போயாவது ஒரு டைம் இன்கர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிப்பீட் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே அப்பியர் ஆகும், இந்த ரிப்பீட்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கேபிட்டல் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேபிட்டல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக உனக்கு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாரு, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் யூஸ்வலி கலெக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பீரியாடிக்கலி ஃப்ரம் தேர் மெம்பர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூஷனோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷனோ இருக்குது அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷனில் ஸோ மெனி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது எவ்ரி மந்த் இல்லைனா எவ்ரி குவார்ட்டர்லி இல்லை அப்படின்னா எவ்ரி ஆஃப் இயர்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட், ஸோ அவங்க மெம்பராக கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்டு சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இட் இஸ் எ ரெவன்யூ நேச்சர். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன நேச்சர், ரெவன்யூ நேச்சர். இட் இஸ் நாட் எ கேபிட்டல் நேச்சர் பிகாஸ் எவ்ரி மந்த் வி ஹவ் கலெக்டட் ஃப்ரம் தயர் மெம்பர். எவ்ரி மந்த்து நம்ம என்ன பண்ணுவோம், எவ்ரி மந்த்து இல்லைனா எவ்ரி குவார்ட்டர்லி இல்லைனா எவ்ரி ஆஃப் இயர்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெம்பர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெவன்யூ நேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெவன்யூ நேச்சர் அண்ட் கேபிட்டல் நேச்சர். ஓகே? ஸோ ரெவன்யூ நேச்சர் இட் இஸ் ரிப்பீட்டட், capital nature it is not repeated. If any one time during the time of business it's incurred. Okay, any one time or any 1 year, more than 1 year எப்போயாவது ஒரு டைம் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ரெகுலராக ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்காது. பட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பாருங்கள் ரெகுலராக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்ரி மந்த் நம்ம எவ்ரி ஆஃப் இயர்லி இல்லை எவ்ரி குவார்ட்டர்லி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், மெம்பர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இட் இஸ் கால்டு சப்ஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம டிவி ரீசார்ஜ் மைண்டில் வச்சுக்கோங்க. சேனல் ரீசார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சேனல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து பீரியாடிக்கலாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு ரெவன்யூ நேச்சர். இன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இட் இஸ் த ரெவன்யூ ரிசிப்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ இது பிஸ்னஸ் பாயிண்ட், தட் மீன்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்னது அப்படின்னா ரெசிப்ட். ஸோ இட் இஸ் எ ரெவன்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறான். ரெவன்யூ
ஐட்டம் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். தென் அனலைஸ் பண்ணதுக்கு அடுத்து தென் என்ன அனலைஸ் பண்ணணும், இட் இஸ் ரெவன்யூ ரிசிப்ட் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. வி ஆர் அக்கௌண்டன்ட், ஸோ ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் என்டர்ட் அட் த டைம், all the transactions are entered in business point of view, not personal point of view or owner point of view. ஓகேவா? நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணோம், பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும்போது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இட் இஸ் எ ரெவன்யூ ரிசிப்ட். ஓகே, but these may be collected monthly, quarterly, half yearly or yearly. In addition, some special subscription, for example subscription for tennis, okay va, then billiards, it's one of the sports equipment, are collected from the concerned members playing tennis or billiards as the case may be. Okay, all the subscription are revenue receipt. If any subscriptions given in the problems, all are treated as revenue receipt. Okay, next, interest on investment. For investment made, the organization may receive the interest. It is a revenue receipt. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் உனக்கு என்ன தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் ஏ அசெட். ஓகேவா? கேபிட்டல் நேச்சர், இட் இஸ் ஏ அசெட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனி அதர் பிஸ்னஸ்லையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு மந்த்லி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன ரிப்பீட் ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? டிவிடெண்ட், இட் இஸ் கால்டு டிவிடெண்ட்பாங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ரிசீவ் பண்ணும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவன்யூ ரிசிப்ட் அப்படிங்கிற. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் நேச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாட் ரிப்பீட்டட் நேச்சர். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஏ கேபிட்டல் நேச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஏ ரெவன்யூ நேச்சர். ஓகேவா? If the problem is mentioning only investment, it is called capital nature. Sometimes the problem is given interest on investment, it is called revenue nature. Okay, so கண்டிப்பாக உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ரெவன்யூ நேச்சருக்கும் கேபிட்டல் நேச்சருக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஏ ரெவன்யூ ரெசிப்ட். இன் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இட் இஸ் ஏ ரெவன்யூ ரெசிப்ட். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ நம்ம ஆர்கனைசேஷனில் இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷனில், நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இல்லை கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்லாம் இருக்குங்களா, இந்த பேட், பால்ஸ், அப்புறம் க்ளோவ்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓல்டு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி சேல்ஸ் பண்ணும்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இட் இஸ் ஏ ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேவா? ரெவன்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். ஸோ இது நம்மளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம நியூஸ் பேப்பர் டெய்லி வாங்கி என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம். ஸோ ரீட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் மந்த் முடிஞ்சோடனே பண்டிலாக சேர்ந்தோடனே நம்ம திரும்ப அந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணிடுறோம், சேல்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ சேல்ஸ் பண்ணும்போது இட் இஸ் ஏ ரெவன்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறாங்க. சேல்ஸ் ப்ரொசீட் ஓல்டு நியூஸ் பேப்பர் ஆர் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஓகே, ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். அமௌண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் ஏ கேபிட்டல் ரெசிப்ட். இட் இஸ் ஏ நான் ரெக்கரிங் நேச்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கிறது என்ன நேச்சர் அப்படின்னா நான் ரெக்கரிங் நேச்சர். ஸோ இப்போ இது கேபிட்டல் நேச்சர். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்பீட்டாக பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி மந்த் என்ன பண்ணுவாங்க, இல்லை எவ்ரி குவார்ட்டர்லி பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கிறது அவங்க அந்த ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை அந்த அசோசியேஷன்லேயோ மெம்பர் ஆகிறதுக்கு அவங்களோட ஹோல் லைஃபுக்கு என்ன பண்ணிடுறாங்க, இமீடியட்டாக அமௌண்ட் பே பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸுக்கு இல்லை ஒரு 15 இயர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, பே பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் டைம்லேயே செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது ரிப்பீட் ஆகாது. ஸோ அதனால் இது என்ன நேச்சர் அப்படிங்கிறாங்க, நான் ரெக்கரிங் நேச்சர். ஸோ இட் இஸ் ஏ கேபிட்டல் ஐட்டம். In business point of view, it is capital receipt. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷனே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க 3 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சம் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப் டைமுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 இயர்ஸுக்கு 5 இயர்ஸுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ லாங் டைமுக்கு ரீசார்ஜ் பண்ணுறவங்க வந்து கேபிட்டல் நேச்சர். ஓகேவா? ஸோ அது ரிப்பீட் ஆகாது. நெக்ஸ்ட்டு லெகசி. ஸோ லெகசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ கிஃப்ட்
made to a not for profit organization by a will. It is called legacy. It is capital. It is a capital receipt of the business. Business க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா capital receipt அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ லெகசிஸ்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் a gift or any property or any amount given by any one person after he died. ஓகேவா, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்ததுக்கு அடுத்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸையோ இல்லை அவங்களோட அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டையோ அவங்களோட பில்டிங்கில் யார் கொடுக்குறாங்களோ ஸோ அப்போ அதை ரிசீவ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெகசிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேஷன் அசெட்டை அவங்களோட சன்னு கொடுக்குறது, அவங்களோட சன்னோட அசெட்டை அவங்களோட சன்னு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இதை வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அது அசெட்டாக இருந்துச்சுனாலும் சரி இல்லை அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இஃப் எனி அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அதர் பர்சன் after he dies, it is called legacies. It is a capital receipt. ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம ஒன் டைம் தான் ரிசீவ் பண்ண முடியும், அந்த அசெட்டை ஒன் டைம் தான் ரிசீவ் பண்ண முடியும், ரெகுலராக நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் இட் இஸ் ஏ நான் ரெக்கரிங் நேச்சர், இட் இஸ் ஏ கேபிட்டல் ரெசிப்ட். நெக்ஸ்ட்டு அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ். அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரெண்டுமே உனக்கு அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கிற நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சிருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னாலும் ஓகேவா என்னன்னு தெரியும் பாரு. ஸோ இதில் பாரு இட் இஸ் எ ஃபீஸ் collected from every members only once at the time of his or her admission into the organization. It may be treated as revenue receipt. It is a recurring income from new members admitted every year and may be used to meet the expenses at the time of admission. It may also be treated as கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் ரெசிப்டாகவும் ட்ரீட் பண்ணிக்கிடுவாங்க, சம்டைம்ஸ் ஏதாவது ட்ரீட் பண்ணிக்குவாங்க, ரெவன்யூ ரெசிப்ட்ஸாகவும் ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம பிஸ்னஸ் நம்ம நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது என்னென்னா மேக்ஸிமம் இதை எதாவது தான் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்டாக தான் ட்ரீட் பண்ணுவோம். பிகாஸ் எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நியூ பர்சனோ இல்லைனா ஒரு நியூ மெம்பரோ என்ன பண்ணுவாங்க நம்மளோட பிஸ்னஸில் நம்மளோட ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி இயர் இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ் and other organization. Grants from government and other organization. So see, not for profit organization may receive different forms of grants from government and other organization. Sometimes it is ஏதாவது சப்சிடி கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு பர்சன் வந்து கிஃப்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனு என்ன பண்ணுவாங்க பே பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இட் இஸ் த ரெவன்யூ கேபிட்டல் ரெசிப்ட். கிராண்ட்ஸ் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், அக்யூசிஷன் ஆஃப் அசெட்ஸ் எக்ஸெட்ரா are treated as capital receipt. They are non-recurring nature. Grants received towards maintenance of assets, payments of salary, etc. are treated as revenue receipts. They are recurring nature அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் இது என்ன நேச்சரில் தான் வரும் அப்படின்னா கேபிட்டல் நேச்சர்ஸ்லாம் வரும். கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போதோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பில்டிங்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதோ என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் வந்து சம் சப்சிடிஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, சம் சப்சிடிஸ் மீன்ஸ் மானியம் மாதிரி, தமிழில் மானியம் அப்படிம்பாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு கன்செஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு டொனேஷன். ஸோ டொனேஷன் மீன்ஸ் these are the amounts received by not for profit organization as a gift. கிஃப்டாக ஒரு சில பர்சன்ட் வந்து என்ன பண்ணுவோம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம். இட் இஸ் a donation. It may be donations are two types. It may be general donation or specific donation. Okay, so general donation means general donation if the donation is received without any specific condition. ஓகேவா, ஸோ எந்த வித வெறும் எதுவும் கண்டிஷன் கொடுக்காம இதுக்காக நான் டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எந்த கண்டிஷன் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இட் இஸ் கால்டு ஜென்ரல் டொனேஷன். ஸோ ஜென்ரல் டொனேஷன் இஸ் ட்ரீட்டட் அஸ் ரெவன்யூ ரிசிப்ட். ஓகேவா, ஜென்ரல் டொனேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் நாட் மென்ஷன்ட் எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இன் இன் திஸ் டொனேஷன். இட் இஸ் எ ரெவன்யூ ரெசிப்ட். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் டொனேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டொனேஷன். ஸோ ஸ்பெசிஃபிக் டொனேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இஃப் த டொனேஷன் ரிசீவ்ட் வித் ஏ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஃபார் ஏ பர்டிகுலர் பர்பஸ் லைக் donation for sports fund, prize fund distribution, it is known as specific donation. So specific donations is like a capital receipt. Okay, specific donation அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்
கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். ஸோ டொனேஷன் வெறும் டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அது ஜென்ரல் டொனேஷனாக மெயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பர்பஸுக்காக டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு, ப்ரைஸ் ஃபண்டுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஹானரேரியம். ஸோ ஹானரேரியம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெமுனரேஷன் who are not the regular employee. ஓகேவா, இட் இஸ் த ரெமுனரேஷன் பெய்ட் டு எ பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு சில இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது கிஃப்ட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இட் இஸ் ஏ, அது வந்து என்னென்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்க்கு இருக்காது, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயியோட சன்னுக்கோ இல்லை எம்ப்ளாயோட அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஊரில் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணுறாங்களா, ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இட் இஸ் த அமௌண்ட், இட் இஸ் த ரெமுனரேஷன் பெய்ட் டு எ பர்சன் ஹூ இஸ் நாட் ரெகுலர் எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன். இட் இஸ் எ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, ஸோ revenue expenditure, it is a revenue, it is not a revenue receipt, it is a revenue expenditure. Next, purchase of sports material. If any sports material purchased, it is a revenue expenditure. Sports material such as balls, bats, nets, etc. consumable items or consumable items. Amount consumed sports material are taken as a revenue expenditure, and value unconsumed sports materials is a are shown as a stock in assets in balance sheet asset side. ஓகே, என்னென்னா நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோமோ அது வந்து இட் இஸ் ஏ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரிமைனிங் கன்சியூம் பண்ணாமல் இருக்குங்களா, ஸோ அதை வந்து நம்ம எதாவது ட்ரீட் பண்ணிடுவோம் அப்படின்னா ஸ்டாக்காக ட்ரீட் பண்ணி தென் அதை எங்கே மென்ஷன் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் நாட் எ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இஸ் லைக் எ கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், பட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு கொடுத்தாங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் அப்பியரிங் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்னு கொடுத்தாங்கன்னா இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் அப்பியரிங் இன் பேலன்ஸ் ஷீட் இன் அசட் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் டேபிள் டென்னிஸ், table, billiards table, etc. Next, purchase of books for library. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைப்ரரி ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம், இல்லை லைப்ரரி வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு மெம்பர்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு புக் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இட் இஸ் ஏ, ஸோ இந்த புக்கை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ரிப்பீட்டடாக மீன்ஸ் என்னென்னா ஒரு புக்கை ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த புக்கை வந்து நம்ம லாங் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படிங்கிறாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் என்ட்ரி ஆகும். ஓகேவா, ஸோ இன் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக் பார்க்கும்போது புக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா அசட்ஸு. ஸோ இட் இஸ் அப்பியரிங் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ சம் ஆஃப் த, ஸோ உனக்கு என்னென்னா இது தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னென்னா அவங்க ஒரு டேபிள் இருக்கால மாதிரி கொடுத்து இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் கேபிட்டல் ரிசிப்ட்டு, ரெவன்யூ ரிசிப்ட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரெவன்யூ ரிசிப்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், தென் சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், கலெக்ஷன் ரெசிப்ட் த்ரோ ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ் மேட்சஸ், என்டர்டெயின்மெண்ட், டின்னர்ஸ். தென் கேபிட்டல் ரிசிப்ட்னு வரும்போது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், லெகசி, ஸ்பெசிஃபிக் டொனேஷன், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், ஸ்பெஷல் ஃபண்ட், டோர்னமெண்ட் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட். ஸோ ரெவன்யூ ஆர் கேபிட்டல் ரெசிப்ட். சம்டைம்ஸ் ஒரு சிலதெல்லாம் என்னென்னா ரெண்டுமே ட்ரீட் பண்ணுவோம், கேபிட்டல் ரெசிப்டாக ட்ரீட் பண்ணலாம், சம்டைம்ஸ் என்னது ரெவன்யூ ரிசிப்டாகவும் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அட்மிஷன் ஃபீஸ் ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ், டொனேஷன், ஸ்பெஷல் ஃபீஸ், கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ நம்ம எதனால் என்ன பண்ணிக்கலாம், ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க கேபிட்டல், இது வந்து நம்மளுக்கு கேபிட்டல் ரெசிப்ட்டு அண்ட் ரெவன்யூ ரெசிப்ட். இங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி, தென் ஹானரேரியம், சேரிட்டி, ஆடிட் ஃபீஸ், purchase of sports material, printing and stationery, postage, courier charges, expenses relating to tournament, sports, matches, entertainment and dinner. Okay, so these are the classifications of revenue
items like revenue receipts and revenue expenditure, and capital items like capital receipts and capital expenditures. Okay, ஸோ நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து இருக்கக்கூடியது என்னென்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு அடுத்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண டாபிக். ஓகேவா? ரெவன்யூ ஐட்டம்ஸ் அண்டு கேபிட்டல் ஐட்டம்ஸ். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஒன்லி எது மட்டும் தான் அப்பியர் ஆகும் அப்படின்னா ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும் தான் அப்பியர் ஆகும். எந்த ஐட்டம்ஸ் அப்பியர் ஆகாது? கேபிட்டல் ஐட்டம்ஸ் அப்பியர் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன் டைம் என்ன பண்ணிக்கோங்க, இந்த டாப்பிக்கை ரீட் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி டிஸ்கஸ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணணும். தேங்க்யூ.